வெல்கம் டு லதாஸ் கேசல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபேப்ரிக் வச்சு ஹிப் பெல்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ளவுஸ் பிட்டோட மீதி துணியிலேயே இந்த பெல்ட் நாம் தைக்கலாம். 30 இன்ச் நீளம் 2.5 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி 2 பீஸ் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அயனிங் கேன்வாஸும் இதுக்கு தேவை. இதுக்கு நம்ம ப்ளவுஸ் கிளாத்து ஒரு பீஸ்லேயும் லைனிங் கிளாத்தில் இன்னொரு பீஸுமா கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேப்பர் கேன்வாஸ் 30 இன்ச் நீளம் 2 இன்ச் அகலம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸுக்கு கர்வ் வேணுமோ அந்த சைஸுக்கு பேங்கிள் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் 4 இன்ச் கேப் விட்டுட்டு அந்த பேங்கிள்ஸை அந்த 1/2 இன்ச் லைன் மேலே வச்சுட்டு அப்படியே கர்வ்ஸ் ஃபுல்லாக வரைஞ்சிக்கிட்டே போங்க. பெல்ட்டோட ஷேப்புக்காக 2 எண்டுலேயும் 1/2 இன்ச் லைனில் இருந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பேப்பர் கேன்வஸை நம்ம கிளாத்தோட ராங் சைடில் வச்சு நல்லா அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ண கேன்வாஸ் மேலே 2 ஓரமாக மிஷினில் வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. 14 இன்ச்சுக்கு 2 கோல்டன் ரோப் எடுத்துகிட்டு அதில் டேசல் வச்சு தைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு எண்டில் 2 ஃபேப்ரிக்கும் நடுவில் ஒரு ரோப்பை சென்டரில் உள்பக்கமாக அப்படியே வச்சுட்டு அந்த கேன்வாஸ் கர்வை ஒட்டியே ஸ்டிச் போட்டுக்கிட்டே வாங்க. ரோப்பு நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம குண்டூசியால் பின் பண்ணிவிட்டு அப்படியே தைச்சோன்னா அந்த ரோப் கரெக்டாக தையல் விழும். நாம் டேசல் ரோப் 14 இன்ச்சு லென்த்தியாக வைக்கிறதுனால 32 இன்ச்சிலேருந்து 42 இன்ச்சு ஹிப்பு சைஸ் இருக்கிற எல்லாரும் இந்த பெல்ட்டை யூஸ் பண்ணலாம். பெல்ட்டோட இன்னொரு எண்டுலேயும் ரோப்பை உள்பக்கமாக வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் ஸ்டிச்சு போடும்போது அந்த ரோப் மேலே படாத மாதிரி உள்பக்கம் தள்ளி தள்ளி வச்சு ஸ்டிச் போடுங்க. பெல்ட்டோட டாப் போர்ஷனில் ஸ்டிச் போடும்போது ஒரு 4-5 இன்ச் நடுவில் கேப் விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டிங்கன்னா நம்ம உள்ளே இருந்து திருப்பி எடுக்கிறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஸ்டிச் போட்ட இடத்துலேருந்து 1/4 இன்ச் கேப்புக்கு கட் பண்ணி துணியை விட்டுட்டு கட் பண்ணி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒவ்வொரு கர்வ்லேயும் சின்ன சின்ன நாட்ச் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது நீட்டாக திரும்பும் அந்த கர்வு. இப்போ நீங்கள் உள் சைடு அந்த கேப்புக்குள்ளே விட்டு உள் சைடு வெளியே வர்ற மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. அப்பப்போ இந்த பென்னை யூஸ் பண்ணி அதை நம்ம எட்ஜு நல்லா நீட்டாக எடுத்துக்கணும். அப்புறம் ரோப்பை நீங்கள் புல் பண்ணிங்கன்னா நல்லா அந்த எட்ஜு அழகாக வந்துடும். இன்னொரு எண்டும் இதே மாதிரி திருப்பி எடுத்துக்கோங்க. அந்த கேப்பில் நம்ம ஃபிங்கர்ஸை வச்சு அந்த கர்வெல்லாம் அழகாக எடுத்து விடுங்க. இப்போ அந்த கர்வ் மேலே டாப்பில் எல்லாத்துலேயும் எண்டு ஸ்டிச் ஒன்று போடுங்க. கர்வில் அந்த கோல்டு லேஸ் வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் என்னோடய டைலரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா லதாஸ் கேசலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ப்ளேலிஸ்ட்டுக்கு போயிட்டு டைலரிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே நீங்கள் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அழகான ஸ்கேலப்பிங் மாடல் ஹிப் பெல்ட் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். Thanks for watching.